Hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போறது table creation in Oracle SQL. So three different ways இருக்கு நமக்கு table create பண்றது. First வந்து standard way, and then second வந்து already ஒரு existing table available இருக்கு. அந்த table structure மாதிரி எனக்கு இன்னொரு dummy table நான் create பண்ண போறேன் அப்படினா அது வந்து second way. அது எப்படி create பண்றதுன்னு பாப்போம். Third வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு ஹார்ட் கோட் டேட்டா இருக்கு. அந்த டேட்டா மட்டும் வச்சு டேபிள்ஸ் எதுவும் இல்லை, வெறும் அந்த டேட்டா மட்டும் வச்சு எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றது? ஸோ இந்த த்ரீ வேஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வே. ஸோ Oracle SQL டெவலப்பர் போகிறோம். தென் ரைட் கிளிக் கனெக்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி டேட்டாபேஸை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் SQL ஒர்க் ஷீட் கொடுங்க. கொடுத்தா உங்களுக்கு SQL விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வே கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். கிரியேட் டேபிள் ப்ராடக்ட்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் டேபிள் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஸோ அந்த ப்ராடக்ட்டுங்கிற டேபிளில் ஒரு 4 காலம் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ லைக் என்னென்ன கிரியேட் பண்ணலாம்னா ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் ப்ராடக்டோட பிராண்ட், இது நாலும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஐடிங்கிறதுனால இட் ஷுட் பி நம்பர்ஸ் மட்டும் தான் அலோட் பண்ணுறதுனால நம்ம வந்து நம்பர் டேட்டா டைப் கொடுக்கலாம். ஒரு 5 digits இருக்க மாதிரி கமா. அண்ட் தென் செகண்ட் வந்து ப்ராடக்ட் நேம். இது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கறதுனால நம்ம varchar 2ங்கிற டேட்டா டைப் கொடுக்குறோம். நேம்ங்கிறதுனால ஒரு 10 digits கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். இது ஸ்ட்ரிங் டைப்னால நம்ம varchar 2. இதுக்கு ஒரு 30 digits. ஃபைனலி ப்ராடக்ட் பிராண்ட். varchar 2 ப்ராடக்ட் பிராண்ட் ஒரு 10 characters. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் சிம்பிள் வே ஆஃப் கிரியேட்டிங் டேபிள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரியேட் டேபிள்லாம் கேப்ஸில் கொடுத்துருப்பேன். லைக் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படி என்ன அப்படின்னா நம்ம வந்து இதில் Oracle டிஃபைன் திங்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம கேப்ஸில் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்மளோட யூசர் டிஃபைன் நான் ப்ராடக்ட்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வேறு டேபிள் எம்ப்ளாயின்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் யூசர் டிஃபைன் மாறக்கூடியது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்மால் கேஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எப்பயுமே யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற பெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் வந்து நம்ம கொடுத்தாச்சு. நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். டேபிள் ப்ராடக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த டேபிள் போய் query பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. டேபிளில் 4 காலம்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் ப்ராடக்ட் பிராண்ட். ஸோ 4 காலம்ஸ் எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் டேபிள்ஸில் இங்கே போய் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி டேபிள்ஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட்ல 4 காலம் இருக்கு. ஸோ இதான் காலம். இதில் காலம்ஸில் அதாவது ப்ராடக்ட் இதை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா 4 காலம்ஸ் தெரியும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண 4 காலம்ஸ் இதில் இருக்கு. ஸோ இதில் வந்து காலம்ல ஒரு செக்ஷனில் 4 காலம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து நல்லபிள்னா ஸோ நல் காலம்ஸும் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ காலம் ஐடி ஃபர்ஸ்ட் காலம் வந்து காலம் ஐடிக்கு 1 2 3 இருக்கும். ஸோ டேட்டா நம்ம எதுவும் இன்சர்ட் பண்ணல. ஸோ இது வந்து நல்லா இருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் யூஸ் பண்ணல. சிம்பிளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கு. தென் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணல, நம்ம பெர்மிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இது எல்லாமே டீடைல்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கு.
ஸோ இது வந்து டீடைல்ஸ் வந்து ஜஸ்ட் என்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணோம், லாஸ்ட் நம்ம எப்போ அப்டேட் பண்ணோம், எந்த இது ஓனர் என்ன, எந்த யூசரில் கிரியேட் பண்ணோம், அந்த டேபிள் ஸ்பேஸ் எங்கில் இருக்குது. ஸோ அது மாதிரி டீடைல்ஸ்லாம் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி SQL. ஸோ இந்த SQL ஸ்கிரிப்டும் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் டேபிள். செகண்ட் வே பார்த்தீங்க அப்படின்னா create table from existing table. ஸோ நம்ம எங்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் ப்ராடக்ட். இந்த டேபிள் வச்சு நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணலாம்னா select star from product. ஸோ அந்த டேபிள் வந்து செலக்ட் பண்ணி இதுல இருந்து create table. ஸோ இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றோம், ப்ராடக்ட் டெஸ்ட்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டேபிள் வந்து சேம் ஆஸ் ப்ராடக்ட் டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இன்னொரு டேபிள் ப்ராடக்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணலாம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் டெஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை query பண்ணி பார்க்கலாம்னா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கூட வந்துடும். ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு ப்ராடக்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ ப்ராடக்ட் டெஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டேபிளையும் அதே மாதிரி 4 காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே வேணா query பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் டெஸ்ட், ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் பிராண்ட். ஸோ 4 காலம்ஸ் இந்த டேபிளையும் கிரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் எனக்கு இப்போ வந்து வேண்டாம், ப்ராடக்ட்டில் எனக்கு எல்லா காலம்ஸும் வேண்டாம், எனக்கு வந்து 2 காலம் மட்டும் வச்சு எனக்கு கிரியேட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார் எடுத்து இந்த காலம் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் டெஸ்ட் யூஏடி சிஸ்டம் டெஸ்ட் 1 ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த டேபிளில் வந்து எனக்கு 2 காலம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டேபிள் மட்டும் போதுன்னா ஸோ ப்ராடக்ட் ஐடி அண்ட் தென் ப்ராடக்ட் நேம் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன நேம்ஸ் வேணுமோ அது மட்டும் கொடுத்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் என்டர் அது ரன் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராடக்ட் ஐடிக்கு வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஸோ அதனால நம்மளுக்கு எரர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? டேபிள் ப்ராடக்ட் டெஸ்ட் ஒன் கிரியேட்டட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அகெயின் ப்ராடக்ட் டெஸ்ட் ஒன் இங்கே பார்த்துட்டு ஷிஃப்ட் ஹோம். ஸோ எனக்கு 2 காலம் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து செகண்ட் வே ஆஃப் ஆல்ரெடி உள்ள டேபிள்ஸை வச்சு நம்ம இது எது மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேஸ் டேபிளில் வந்து எனக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு நான் ஒரு 500 ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பேஸ் டேபிள் ஒரு டேட்டா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி வேர் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டாஸ் மட்டும் நம்ம இன்னொரு டெஸ்ட் டேபிள் ஏதாவது கிரியேட் பண்ணி நம்ம டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் டேபிள். ஸோ இதான் செகண்ட். ஸோ கைஸ் நம்ம தேர்டாக பார்க்க போகிறது கிரியேட் டேபிள் வித் ஹார்ட் கோட் டேட்டாஸ். லைக் எங்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் ஹார்ட் கோட் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாஸை வச்சு நான் எப்படி டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன் Oracle அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 as employee ID and then Disha as employee name
and sysdate as join date from GL. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து நான் வந்து கோட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ண கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு நம்பர். ஸோ அதனால நம்ம அதுக்கு நம்ம கோட்ஸ் என்க்ளோஸ் பண்ணவும் இல்லை. செகண்ட் வந்து எம்ப்ளாயி நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறதுனால நான் வந்து அது வந்து சிங்கிள் க்ளோட்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். தேர்ட் வந்து sysdate வந்துன்னா ஒரு டேட். ஆக்சுவலி இது வந்து ஆரக்கிளோட ஃபங்க்ஷன் sysdateங்கிறது. இது என்ன பண்ணணும்னா சிஸ்டம், அதாவது நம்ம சிஸ்டமில் நமக்கு என்ன கரண்ட் டேட் இருக்கோ வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் அந்த டேட்டை மட்டும் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஒரு நம்பர், ஒரு நேம் காலம், ஒரு டேட் காலம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் dual. ஸோ டியூயல்ங்கிறதுமே இந்த ஆரக்கிளோட டேபிள். இந்த டேபிள் என்னன்னா ஒரு ரோ ஒரு காலம் தான் இருக்கும் இந்த டேபிளில். ஸோ நம்ம எப்படி யூஸ்வலாக அந்த ஹார்ட் கோட் டேட்டாலாம் எடுக்கணும், இல்லை ஏதாவது அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அது மாதிரி சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம சிம்பிளாக செலக்ட் பண்ண முடியாது. செலக்ட் 1+2லாம் கொடுக்க முடியாது. செலக்ட் 1+2 ஃப்ரம் டியூயல் அது மாதிரி தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் கோட் டேட்டாஸ் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா நான் டியூயல் டேபிள் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டேபிளில் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா மட்டும் வச்சு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் நேம் எம்ப்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டேபிள் எம்ப்ங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம query பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்பங்கிற ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதில் நம்ம கொடுத்த டேட்டா 1 2 3 4 5 திஷா அண்ட் தென் sysdateங்கிறது இன்னைக்கு சிஸ்டமில் என்ன டேட் இருக்கோ 26/2020 அது என்னவோ எனக்கு வந்து இன்னைக்கு வந்துடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணுறது நம்ம வந்து ஒன்லி 1 ரோ மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் ரோஸ் வந்து இதுக்கு அலோட் கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்கனாலும் லாஸ்ட்டாக என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதுதான் அப்டேட் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம ஏதாவது ரெக்யர்மெண்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒன்லி 1 ரோ மட்டும் வச்சு நம்ம ரன் டைமில் ஏதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரினா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.